அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னாரு. சாமி இவ்வளவு விளக்கம் சொல்றாரு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் பாரு, என்ன சொன்னேன்? இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்குமோ அதை பத்தி தான் சொன்னேன். அவ்வளவுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதுக்கு முன்னாடி சொன்னேன், சாந்தி சொன்ன உடனே சொன்னேன். இருக்கும் இடத்தில் சரியாக தேடினால் உன்னிடத்தில் நான் வருவேன். இது சாமி இந்த பரதேசி கொடுத்த பதில். நீ கூப்பிடுவோம்னு சொல்லிட்ட, ஆனா கூப்பிடுற விதம் இப்படிடான்னு எனக்கு பதில் கொடுத்தாரு. இதை நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? சகா பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடாது. நீங்களே என்ன செய்வீங்க? பொசுக்குன்னு சொல்லிடுவீங்க. அதுக்குதான் பாக்கியா உசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குழந்தைட்டு நீங்க பாடம் படிச்சுக்கிறணும். சகா பயிற்சியாளர் தான், நம்ம நண்பர்கள் தான். நமக்கு கொடுத்த ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தினால் அடுத்த விஷயங்களை நமக்கு பகிர்ந்துக்கிற மாட்டாங்க. இவன் போன உடனே எல்லா இடத்துலயும் கருவாட்டு கடையை விரிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான்டான்னு சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க? இதுதான் பாடம் படிக்கிற விதம். யாரோ கேட்டாங்க என்கிட்ட, நேத்து தான் நினைக்கிறேன், இல்ல மாலை ஏத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது கணேஷ்குமார் கேட்டார், என்னதாயே அப்படியா கேட்டாரு, எப்படி சாமி இந்த ரகசியங்கள்லாம் அப்படின்னு கேட்டாரு. இங்க எல்லாரும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். யாரா இருந்தீங்க அந்த நேரத்துலன்னு தெரியல, எனக்கு ஆகும்ல. அவருக்கு சொன்ன பதில் என்ன? இருந்தவங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லி கொடுத்தாங்களா ஐயானாரு? இல்ல, ஞானத்தால கத்துக்கிட்ட படிச்சுக்கிட்ட விஷயம். ஞானத்தால கத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த காலத்திலையும் உங்ககிட்ட இருந்து விலகாது. புரியுதா? எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கான விஷயம் எடுக்கும்போது வெளியே அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதான் ஞான கல்விக்கும் மத்த புகழார கல்விக்கும் உள்ள வித்தியாசம். ஞான கல்வி